ஆர்எஸ்எஸ்ன்ற பேர் உள்ள வந்ததுனால தான் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துல தமிழக அரசு கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்க தயங்குறாங்களோ அப்படின்ற கேள்வி இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தயாராக மௌன விரதம் தான். கள்ளக்குறிச்சி மாணவியோட இந்த மர்ம மரணம் சார்ந்த உங்களோட கருத்துக்கள் சார். கூடிய வரைக்கும் பேப்பர் ஏன்னா நீங்க சினிமா கலைஞரை மட்டும் இருந்தீங்கன்னா நீங்க இப்படி நடந்திருக்கலாம். ஆனா ஒரு பொதுநல வாழ்க்கையில இருந்திருக்கீங்க. அப்படி இருக்கிறப்ப இருந்தாங்கன்னு தற்கொலை பண்ணிக்கிட்ட குடும்பத்துக்கு போய் பணம் கொடுக்குறேங்கிறது எவ்வளவு தப்பு. அந்த பாப்பார பையன் சொல்ற வார்த்தை பதத்தை சொன்னீங்களா சார்? அந்த அளவு தமிழக மக்களுக்கு இந்த குறிப்பிட்ட தமிழக மக்களுக்கெல்லாம் இல்ல, சில குறிப்பிட்ட தமிழக அரசியல்வாதிகளுக்கு, அரசியல் வியாதிகளுக்கு. சீஃப் மினிஸ்டரா இருக்கிறது ஒரு 5 வருஷம் சார். ஆனா கீழ இருக்க அபிஷியல்ஸ் எல்லாம் செய்ய முடியும். அவங்க இருக்கிறது ஒரு கலெக்டர் ஏன் சால்வ் பண்ணல? முதல்ல பந்தாடினது கள்ளக்குறிச்சியில தூக்கி போட்டது யாரு? கலெக்டர் தானே தூக்கிட்டாங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் கள்ளம் நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு நம்ம ஷோக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் தான் வந்திருக்காருங்க. ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு அவர்கிட்ட செகண்ட் ரவுண்டு இப்போ வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி பல விஷயங்களை ஓப்பனாக பண்ணி பேசினார். நிறைய பேரை பேச தங்கிற பல விஷயங்களை டைரெக்டாக அடிச்சுட்டு போனார். அதனால தான் திரும்ப நம்மளை அடிச்சுட்டு வந்திருக்கு இவரோட வீடு தேடி. வேறு யாரும் இல்லை, பிரபல சினிமா நடிகரும் இயக்குனரும் நாடகத்துறைன்னு எடுத்துக்கிட்டாலும் இவர் பேரை தவிர்க்கவே முடியாதுங்க. ஆனாலும் இப்போ வரைக்கும் கொடி கட்டி பறக்கிறாரு. தவழ்ந்துட்டு போகிற அந்த நாடகத்துறையை தூக்கி நிறுத்துகிற பெரிய பெருமையும் இவர்கிட்ட இருக்கிற எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுக்கெல்லாம் மேலே முன்னாள் எம்எல்ஏ, இப்போ வரைக்கும் அரசியல் துறையில் தவிர்க்க முடியாத ஒரு நபர் திரு எஸ்வி சேகர் அவர்கள் தான். நிகழ்ச்சியில் போயிடலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக் மாயகுமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? ஆமாம், அப்படியே பெரிய கரண்டியோடு வந்திருக்கீங்க. அப்படியே தொண்டை வரைக்கும் போட்டு எல்லாத்தையும் எடுத்துடலான்னு. கள்ளக்குறிச்சி விவகாரம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சமீப காலமாக பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த கள்ளக்குறிச்சி மாணவியோட இந்த மர்ம மரணம் சார்ந்த உங்களோட கருத்துக்கள் சார். இதை நம்ம சொல்ல முடியாது சார். போலீஸ் போட்டிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னன்னா இதில் இன்டெலிஜென்ஸ் ஃபெயில் ஆகிருக்கு. இது பிடிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவ்வளோ வாட்ஸ்அப் குரூப் வச்சு ஒன்று சேர்ந்து இப்படி தாக்க போகிறாங்க. இது தூத்துக்குடியிலையும் எதிர்பார்த்தாங்க இங்கே எதிர்பார்க்கலை. இதில் யாரோ திருப்பியும் ஏதோ அரசியல்வாதி தான் சொல்கிறாங்க, அவங்க ஏதோ பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த பெண் உயிர் வரப்போகிறதில்ல, வரவே பார்க்க. அது எவ்வளோ பாவம். அந்த பொண்ணு அந்த கிளாஸுக்கு நடந்து போகிற ஷார்ட்டை ஏதோ ஒரு தடவை பார்த்தேன், ரொம்ப பரிதாபமாக இருந்தது. இது நமக்கு என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள்? ஏதாவது நம்ம ஊர்லேயே எல்லாமே தப்பு இருக்குது. ஒரு குழாயில் ஒரு பையன் விழுந்துட்டா குழாவை திறந்து வச்சவனை அரெஸ்ட் பண்ணாமல் அவனுக்கு போய் அந்த பையனுக்கு 1 கோடி ரூபா கொடுக்கணுன்னா, ஐயோ நம்மளும் குழாவை திறந்து வச்சு நம்ம வீட்லேயும் 6-7 பசங்க இருக்கிறாங்க, ஒரு பையன் உள்ளே போயிட்டா பணம் கிடைக்குமோன்னு சிந்தனை வந்துடும்ல. தற்கொலை பண்ணிக்கிட்ட குடும்பத்துக்கு போய் பணம் கொடுக்குறேங்கிறது எவ்வளோ தப்பு. தற்கொலைங்கிறது சட்டப்படி குற்றம். அதை அரசியல்வாதிகள் அதை பெருசாக்குறாங்க. ஆனால் இது தற்கொலை இன்னும் இது எனக்கு தெரியாது. இது தற்கொலையா எனக்கு நிஜமாகவே கூடிய வரைக்கும் பேப்பரில் இந்த மாதிரி விஷயத்தை தாண்டி போயிடுவேன். ஏன்னா காலங்காலத்தால் எழுந்தோடனே ஒரு பல்ல தேய்ச்சிட்டு சாமி நமஸ்காரம் பண்ணிட்டு காஃபி குடிச்சிட்டு பேப்பர் படிக்கிறோம். இவன் சாவு அவன் சாவு குத்தி கொலை பேப்பரே நிறுத்திடலாமோன்னு தோணுது. அதுக்கு மேலே ஏதாவது ஜோக் புக் வாங்கி படித்தா கூட பெட்டர். ஏன்னா நீங்கள் சினிமா கலைஞரை மட்டும் இருந்தீங்கன்னா நீங்கள் இப்படி நடந்திருக்கலாம். ஆனால் ஒரு பொதுநல வாழ்க்கையில் இருந்திருக்கீங்க, எம்எல்ஏவாக இருந்திருக்கீங்க. இருந்தா என்ன, நான் இது மாதிரி எம்எல்ஏவாக இருந்திருந்தால் அந்த சமயத்தில் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் பொழுது அதை சொல்லி என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பான். அதுக்காக ஒரு ஸ்கூலை போய் அடித்து சூறையாடிட்டாங்க. இப்போ நாளைக்கு குற்றவாளி கண்டுபிடிச்சாச்சு, அந்த ஸ்கூல் டேமேஜ் யார் கவர்மெண்ட் ஏற்றுப்பாங்களா? போலீஸ் ஏற்றுப்பாங்களா? இப்போ நிலம அப்படி தான் இருக்காச்சு. அதுதான் சொல்கிறேன். அப்போது இது போலீஸோட ஃபெயிலியர்னா போலீஸ் ஃபெயிலியர். ஓகே, இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கறது ஒரு காரணம் இருக்குது சார். இந்த ஆர்எஸ்எஸோட பேரும் உள்ளே அடிபட்டுச்சு. 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த ஸ்கூலில் ஆர்எஸ்எஸ் மெம்பர்ஸ்க்கு தனியாக ஒரு சின்ன கேம்ப் மாதிரி நடக்கும் அப்படின்ட்டு இவர் உடனே டெல்லிக்கு பயணப்பட்டார், அந்த பொண்ணு இறந்த பிற்பாடு. இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பலதரப்பட்ட கேள்விகள் வந்துச்சு. ஆர்எஸ்எஸ்ன்ற பேர் உள்ளே வந்ததுனால தான் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் தமிழக அரசு கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்க தயங்குறாங்களோ அப்படின்ற கேள்வி. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தயாராக இல்லை, மௌன விரதம் தான். ஏன்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ் என்பது இந்தியாவிலேயே மிக உயர்ந்த சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. நூற்றாண்டு கண்ட அமைப்பு, மிக உயர்ந்த சமூக சேவை. அது கொரோனாவாக இருக்கட்டும், சுனாமியாக இருக்கட்டும், இவங்க தான் அரட்ராயரை போட்டு அங்கே டீப்பில் போய் நிற்பாங்க. ஹாஸ்பிட்டல் கிளீனிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயும். இது ஒன்றும் தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு சமூக சேவை அமைப்பு. அதோடைய கட்டுப்பாடுகள் என்ன, டிசிப்ளின் சொல்கிறாங்க. காலையில் 4 மணிக்கு எழுந்துரு, யோகா பண்ணு, உன்னுடைய திருமணம் செஞ்சுக்காமல் வாழ்க்கையில் இரு, ஒழுக்கமாக இரு, சிகரெட் குடிக்காத, தண்ணி அடிக்காத, இது மாதிரி ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்க. அவங்க என்ன பண்ணி அது இருக்கிறது யாருக்கு பிடிக்காது? ஒழுக்கம் மற்றவர்களுக்கு வேணால் பிடிக்காது, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி விஷயம் நடக்குது, உண்மைதான். ஆனால் என்னன்னா நான் என்ன சொல்கிறேன், எந்த ஒரு பிரச்சனையாக என்ன கூட சொன்னாங்க, அந்த பிரச்சனை வந்தால் உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஓடி போயிடுங்க.
நான் சொன்னேன், நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒரு விஷயத்தை ஃபார்வேர்ட் பண்ணேன், டெலீட் பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்டுட்டேன். நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். வீட்டு வாசலில் போலீஸ் நிற்கிறாங்க, கேமரா நிற்குது, இதெல்லாம் நிற்குது. நான் ஏன் போகணுன்னு கேட்டேன். நான் ஏன் போகணும்? ஆனால் பத்திரிகையில் மீடியாவில் எஸ்வி சேகர் மீடியாவுக்கு எதிரான மீடியாவில் இருக்கிறவங்க மேலே இருக்கிற கேஸே இன்னும் சைதாப்பேட்டை கோர்ட்டில் இருக்குது. தன்னுடைய சேனலில் வந்து ஒர்க் பண்ணுறவங்கள தவறாக அழைச்சாங்க, தவறாக கூப்பிட்டாங்க, ரூம் சாவியை கொடுத்தாங்க, எல்லாம் போட்டு அந்த கேஸ் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம அதெல்லாம் பற்றி நம்ம சொல்ல தயாராக இல்லை. ஆனால் என்ன, நான் வீட்டில் இருக்கிறவனையே ஓட்டான், எஸ்வி சேகர் காப்பி குடிக்கிறாரு ஹோட்டலில், போடு, சந்தோஷம்தான். கிட்டத்தட்ட அந்த சமயத்தில் மீடியாக்களுக்கு நான் என்னோட மனமாக வீட்டை விட்டு வெளில வராதையே 3 கோடி ரூபாய்க்கு எனக்கு பப்ளிசிட்டி கொடுத்தாங்க. எந்த பத்திரிகையோட பாருங்கள், ஒரு ஸ்கொயர் இன்ச்சு இவ்வளோ ரூபா, இவ்வளோ பெரிய ஃபோட்டோ வரும். செகண்ட் பேஜில் ஃபுல் பேஜ் வரும் எஸ்வி சேகர். பயமே இல்லையா சார்? என்ன பையன் சார், மிஞ்சி போனால் ஜெயிலில். யார் ஜெயிலுக்கு போகல தமிழ்நாட்டில் சொல்லுங்கள்? நான் நேர்மையாக இருக்கேன், அவ்வளோதான். சொம்பு திருட்டு போனவங்களாம் நான் சுதந்திர போராட்டத்துக்கு போனேன்னு சொல்கிறவங்களாம் இருக்கும்போது நம்மளை என்ன பண்ண போகிறாங்க சொல்லுங்கள்? ஏன் அங்கே ஜெயிலில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் அவங்களாம் யாரும் என் ட்ராமா பார்த்துக்க மாட்டாங்களா, என் சினிமா பார்த்துக்க மாட்டாங்களா? என்ன சார் நீங்கள் விவரம் புரியாத வந்திருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க, அவ்வளோதான். என்ன இருக்குது, வீட்டில் கரண்ட்டு போகுது, ஏதோ 5-6 அணில் குறுக்க போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? 2 மணி நேரம் கரண்ட் இல்லை, என்ன பண்ண முடியும்? ஜென்ரேட்டர் வச்சு தான் இது பண்ண போகிறோம், அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம்? நிஜமாகவே எங்கள் வீட்டு எய்த்தாப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அணில் போனால் டபாருங்க ஃபியூஸ் போயிடும், ஆனால் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்துடும். அது உண்மை தான், அதில் என்ன டவுட்டும் கிடையாது. அதை நம்ம ஜாலியாக எடுத்துகிட்டு தானே போகணும். நீங்கள் சொல்கிறது அவர் பார்த்தாருன்னா ஜாலியாக எடுத்துப்பாரா? யார்? அவர் சொன்ன காரணத்தை தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு முடிவோடு தான் இருக்கீங்க, கூட தெளிவாக தெரியும். இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. ஏன்னா இது ஏங்க, இதே செந்தில் பாலாஜி எனக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு, நாங்கள்லாம் ஒரே சமயத்தில் எம்எல்ஏ இருந்திருக்கிறோம். நான் வாங்கி கொடுக்குற வேர்க்கல்ல உண்டை, அப்புறம் கடலை மிட்டாய் எல்லாம் அவர் சாப்பிட்ருக்காரு. அதுக்காக எனக்கு பதிலுக்கு ஏதாவது பண்ணி கொடுன்னு கேட்டிருக்கேன்னா? ஒன்றுமே கேட்கலையே. செந்தில் பாலாஜி அரசியல்வாதி, நான் இப்போது ஓட்டு போடுற இடத்துல நான் இருக்கேன், அவ்வளோதானே. நேரில் பார்த்தீங்கன்னா கூட இது போல பார்த்தா வணக்கம் என்ன பாலாஜி எப்படி இருக்கீங்கன்னு தான் கேட்பேன். என்னன்னா அணிலை பற்றிலாம் பேசினா அவர் கேட்டார்னா? கேட்டேன். ஆமாம், எங்கள் வீட்லேயே நீங்கள் சொன்னது கரெக்டு தாங்க, அணில்னால தான் ஃபியூஸ் போச்சு சொல்கிறீங்க. சொல்லுங்கள், என்ன இருக்குது? ஒரு தடவை கலைஞரை பற்றி ஒருத்தன் தப்பாக பேசுகிறான் எங்கள் வீட்டில் வந்து. நான் சொன்னேன், வண்டியில் ஏறுவா போகலான்னு. எங்கண்ணே? கோபாலபுரம் தான் போகலாம். எதுக்குண்ணே? நான் ஐஷன் போகிறேன் கலைஞர்கிட்ட. இப்போ நீ பேசின வார்த்தையை அவர்கிட்ட சொல்லு, உனக்கு 10 பவுனில் செயின் வாங்கி தரேன். அண்ணே என்னை விட்டுருக்கண்ணே, என்ன வெக்கமாக இல்லை உனக்கு? ஒருத்தர் இல்லாத போது எதிர்பக்கத்தில் மறைமுகமாக பார்க்க மாட்டார், நம்மளை அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டார்னு பேசுகிறேன், அசிங்கமாக இல்லை? நான் ஏடிஎம்கேல இருந்த வரைக்கும் கூட கலைஞர் அவர்கள் தான் சொல்லியிருக்கேன், கலைஞர் மு கருணாநிதியும் சொல்லியிருக்கேன். இந்த மு கருணாநிதியில் நான் வெறுமனே சொன்னதே கிடையாது. எதுக்கு சொல்லணும்? அவர் எவ்வளோ பெரியவர், வயசில் பெரியவர். விமர்சனம் பண்ணு, என்ன பிரச்சனையோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் விமர்சனம் பண்ணு. கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்க, கேரக்டர் பர்சனலாக பேசக்கூடாது. அவருக்கு 3 ஒய்ஃபுண்ணா, ஏன் நான் அது பேசுங்கண்ணா? இங்கே உட்காந்துருக்கணுங்க 4 ஒய்ஃப் இருக்குது, அதை போய் நான் பேச முடியுமான்னு கேட்டேன். எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் மாட்டீங்க, டேரெக்டாக அடிச்சுட்டு வந்து அடித்து சைட்லேயே சொல்லிடுவேன். நான் என்னுடைய பாலிசி என்னென்னா, ஒருத்தன் அசிங்கமாக பேசிட்டா பதிலுக்கு நம்ம அசிங்கமாக பேசணுங்கிறது அரசியல். ஆனால் அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ரோட்டில் ஒரு நாய் போகும்போது அது ஓடி வந்து நம்ம காலில் ஒன்று கடிச்சதுன்னா நம்ம திரும்பி நாய் காலில் ஒன்று கடிப்போமா? அவசியமே இல்லை, செய்யக்கூடாது. தொடச்சி போட்டு போயிட்டே இருப்பீங்க. போய் காலை அலம்பிட்டு போக வேண்டியது தானே, அவ்வளோதான். அதுக்கு என்னமோ காலை பார்த்தா லேம்ப் போஸ்ட் மாதிரி தோணுது, அடிச்சுட்டு போச்சு, அவ்வளோதான். அவ்வளோதான்ப்பா. இந்த அளவில் ஒருத்தர் பேசி நான் வெளிப்படையாக பார்க்கல சார். இல்லை இல்லை, கம்மியாகவும் நினச்சேன், இந்த இன்டர்வியூ இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. இல்லை 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 கார்த்திக், நான் அடுத்த ஜெனரேஷன் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன், நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, அந்த இடத்துக்கு ஆனஸ்ட்டாக இருக்கணும். ஒருத்தனுக்கு 2 முதலாளி இருக்க முடியாது. கண்டிப்பாக. அது மாதிரி ஒரு கணவன் 2 ஒய்ஃப் வச்சுக்கலாங்கிற, ஒரு மனைவி 2 கணவன் வச்சுக்கலாங்கிறத ஒத்துக்கிறவன் தான் இதை சொல்லணும். அப்போது மனைவி மட்டும் பத்தினியாக இருக்கணும், நான் மட்டும் ஊர் மேய்வேங்கிறது தவறான கருத்து இல்லையா? ஓகே, அப்போ நீங்கள் சொன்ன வரைக்கும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு விஷயம் புரியுது. இந்த எந்த ஒரு சின்ன விஷயம் தமிழகத்தில் அரங்கேறினாலும் பாஜகவை எதிராக சித்தரிக்கிறாங்களா? அப்போ ஏன்னா கள்ளக்குறிச்சி விஷயத்தில் ஆர்எஸ்எஸ் பேர்ல உள்ள தவறாக சித்தரிப்பதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், எனக்கு தெரிந்த வரைக்கும் இன்னும் மிகப்பெரிய அளவில் பாஜக தன்னுடைய பல விஷயங்களை பதிவு செய்ய ஆரம்பிக்கல. இப்போ அண்ணாமலைக்கு பிறகு தான் நிறைய பப்ளிக்காக விஷயங்களை பதிவு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, அது வரைக்கும் தன்னுடைய லெவலில் இருந்திருக்காங்க. இன்றைக்கி அண்ணாமலை வந்த பிறகு தான் அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஒன்றுமே இல்லை, சின்ன இன்சிடெண்ட்டு. அண்ணாமலை அன்றைக்கி ஒரு விஷயமா பார்க்க போகிறேன், நான் சொன்னேன், சிபிஎஸ்சி மெம்பர்ஸ்லாம் கட்சியிலேருந்து தானே எடுக்கிறீங்க, அவங்க சரியாக ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணும், நாம் சென்சார் பண்ணும்போது சரியாக பண்ணிட்டா
வெளியில் வரும்போது பிரச்சனைகள் வராது. இப்போ மெர்சல் படம் வந்தது, மெர்சல் படத்துலேயே அந்த டயலாக்கையோ ஒரு அரசு முத்திரை போட்ட ஒரு பொருளை தூக்கி நெருப்பில் போடுறதுங்கிறது காட்டக்கூடாதுன்னு அவங்க அப்ஜெக்ட் பண்ணியிருக்க முடியும். ஓகே, நாங்கள் டிஜிட்டலில் நக்கிறோம் அப்படின்னு சொன்னா, டேய் இதை ஏன்டா வெளிநாட்டில் சொல்கிற, எல்லா ஊர்லேயும் டிஜிட்டல் தான்டா அப்படின்னு ஒரு டயலாக் வச்சுருந்தா இது தப்பாக தெரியாது. ஏன் கோவில் கட்டணும், அதுக்கு பதிலாக பள்ளிக்கூடம் கட்டுங்க சொல்கிறதுக்கு பதிலாக நமக்கு என்ன இப்போ சாமி கும்பிடுற இடம் அதுக்கு பதிலாக பள்ளிக்கூடம் கட்டுன்னு சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணியிருக்கணும். தேவையில்லாமல் உடனே நம்ம பேர் என்ன விஜயோடைய அவர் கிறிஸ்டியன் ஏதாவது ஜாதியை சொல்லியோ மதத்தை சொன்னது யாரும் இல்லை, பாஜக யார் சொன்னாலும் தப்புங்க. ஏன்னா எத்தனை படத்தில் விஜய் பட்டப்பட்டே விபூதி இட்டுக்கிட்டு அம்மனோ சாமியை பாட்டு பாடல, அப்போல்லாம் சந்தோஷமாக இருக்கா? அவர் ஒரே ஒரு நாள் ஏசுவேன்ட்டா அப்படின்னு கத்தினா நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஹெச்ராஜ் அவர்களாம் சொல்லியிருந்தாரு. ஹெச்ராஜா சொன்னா கூட என்னால் ஏற்றுக்க முடியாதுங்க. நான் அந்த ஸ்டைல் கிடையாது. தப்பு தான் தப்பு. எது நான் அந்த ஸ்டைல் கிடையாது. நீங்கள் ஏன் நான் அவரை தப்புன்னு நான் சொல்லணும்னு எதிர்பார்க்க இல்லை, அந்த கருத்து கேட்குறேன். அவரை பற்றி என்ன பொறுத்த வரைக்கும் சென்சார் போர்டுக்கு சேர்மனுக்கே எழுதினேன், தவறு, சென்சார் தப்பு பண்ணிட்டேங்க. யூ சர்டிஃபிகேட் படம்ன்றீங்க. பாகுபலியில் தலையை சீவினா தலை உருண்டு போய் விழுது, தலை கட்டாயி எகிரி போய் விழுது, எப்படி யூ சர்டிஃபிகேட்டில் வரும்? யூ சர்டிஃபிகேட் உலகம் முழுக்க ஒரே கான்செப்ட் தானே. அப்போ எங்கே தப்பு நடக்குதுங்க? தப்பு சென்சார் அதிகாரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த அதிகாரி ஒரு 4 உறுப்பினர்கள் வச்சுக்கிறாங்க. அந்த அதிகாரி எய்த்து பேசின உறுப்பினரை மறுபடியும் கூப்பிட மாட்டாங்க. அவன் பயப்படுறான். மாதம் ஒரு 10 நாள் படம் பார்த்தா நமக்கு 15,000 ரூபா பணம் வரும், நம்ம இதை ஏன் விடணும்? யாராக இருந்தாலும் அதான். அந்த 1000 ரூபா பணத்தை 1500 ரூபாய்க்குன்னு நான் தான். ஆனால் அதே சமயத்தில் ப்ரொடியூசர் கணக்கில் ஓசியில் இளநீர் கொடு, சோறு கொடு, எனக்கு பிரியாணி வாங்கினுவா கேட்காத, டீ கொடுக்க சொல்லுங்கள். அதை தவிர பாக்கி உங்கள் காசில் சாப்பிடுங்க. ஓகே, அதை தான் இது எதற்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால், நான் போர்டு மெம்பராக இருக்கும்போது சொல்லிட்டேன், அந்த 4 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கக்கூடியது ஆர்வ அதிகாரமாக இல்லாமல் அதை டெய்லி கம்ப்யூட்டர் தேர்ந்தெடுக்கணும். சரியா போச்சு மேட்ரு, ஊழல் ஒழிஞ்சிடும். சென்சார் போர்டில் இருக்க ஊழல் ஒழிஞ்சிடும், அந்த இடத்துல நடக்கிற ஊழல். அந்த இது ஆர்ஓவை வைத்து நடக்கக்கூடிய ஊழல் இது. ஸோ இதெல்லாம் நான் சொன்னேன் சார், நீங்கள் ஒரு ஒர்க் ஷாப் நடத்துங்க, நடத்துறீங்களான்னு கேட்டார் அண்ணாமலை. அவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஏதோ வந்தார், பார்த்தாரு, போனார். ஏன்னா இதே எஸ்பி சைடில் இதுக்கு முன்னாடி அண்ணாமலை என்னை பயன்படுத்தி அதுதான் இப்போ தான் சொல்கிறேன் சார். அன்னைக்கு கேட்டார், அந்த வாரமே அந்த ஒர்க் ஷாப் நடத்தி கொடுத்தேன். கேட்டார், பயன்படுத்திக்கிட்டாரு, நான் அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தேன், அவ்வளோதான். இதான் மேட்டர். அதுக்கப்புறம் நான் தான் ஒர்க் ஷாப் நடத்தினேன்னு அப்படின்ட்டு கமலாலய வாசலில் போய் நிற்கிறேன். அதெல்லாம் செய்யவே மாட்டேன். நான் ரொம்ப பிஸி நிஜமாவே. இதை விட ஜாஸ்தி சம்பாதிச்சிட்ருக்கேன். எனக்கு அரசியலில் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை கட்சி பயன்படுத்தி கொண்டால் கட்சிக்கு லாபம். என்னை கட்சி பயன்படுத்திக்கிறேன்னா எனக்கு கடுகளவு கூட நஷ்டம் இல்லை. ஏன்னா டெய்லி கட்சி ஆஃபீஸ்க்கு போயிட்டு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஆள் இல்லை நான். இல்லை, எந்த கட்சியாக இருந்தாலும். இப்போ டிஎம்கே ஒரு அழைப்பு வருது, போவீங்களா? போக மாட்டேன். அப்படி போகணுங்கிற மாதிரி சில கண்டிஷன்ஸ்லாம் கேட்பேன். இந்த பிராமணியம் இதெல்லாம் எதிர்க்காம இருக்கிறேன்னு சொல்லுங்கள். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 5 பிராமின்ஸுக்கு நீங்கள் சீட்டு கொடுங்க, அதெல்லாம் கேட்பேன். எனக்கு சீட்டு கொடுன்னு கேட்க மாட்டேன். அதாவது உங்களுடைய பிராமண எதிர்ப்பு அரசியலை விடுங்க, இடபிள்யூஎஸ் கொடுங்க, இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே இடபிள்யூஎஸ் மட்டும் தமிழ்நாட்டில் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 1 கோடி ஓட்டு நிச்சயமாக வரும். 72 ஜாதி இதில் இருக்குது. நீங்கள் சொன்னீங்களே இந்த ஓசி, அதில் யார் எல்லாம் வராங்க? பிராமணர்கள், செட்டியார்கள், முதலியார்கள், அப்புறம் ஆசாரியா, அதில் ஒரு இதுவும் சாதி அரசியல் தானே சார்? சாதி அரசியல் தான். அது தப்பு தானே? கட்சி தப்பு தான். ஆனால் அதே பண்ணுன்றீங்களே. எதை பண்ண சாதி அரசியல்? இப்போ நீங்கள் யாருக்கு கொடுத்துருக்கீங்க 69%? அது யார் ஜாதியே இல்லாதவங்களுக்கு கொடுக்குறீங்களா? அதாவது சொல்கிறவங்களே செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்க. அது தவிர்க்க முடியாத ஒன்று. தவிர்க்க முடியாது. இத்தனை 70 வருஷமாக இந்த ஜாதிக்கு எந்த சலுகையுமே கொடுக்காதவனுக்கு இப்போ கொடுக்குறாங்க, அவ்வளோதானே. அப்போ கூட என்ன, அந்த 69% ரிசர்வேஷன் இருக்கிற அவன் தட்டிலேருந்து எதையுமே எடுக்கலை. ஒரு காலேஜில் 1000 சீட் இருக்கா, நான் 100 சீட்டு எக்ஸ்ட்ரா சீட்டு கொடுக்குறாங்க. அந்த 100 சீட்டுக்கு தான் கொடுக்க சொல்கிறாங்க. ஓரளவு செஞ்சால் போதும், ஒரேடியாக வேணான்றீங்க. ஒரேடியாக வேணாம் சார். நான் என்ன கேட்குறேன், இந்தியாவில் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பிறந்தவன் எல்லாருக்கும் சமம் தானே. அப்போ ஏன் இவங்களுக்கு எல்லா சலுகையும் மறுக்கப்படுது? தமிழ்நாட்டில் நான் கொடுக்க மாட்டேன், நீங்கள் கடவுள் கொடுக்க வைக்கிறார். ஆந்திராவில் கொடுக்குறாரு, கேரளாவில் கொடுக்குறாரு, டெல்லியில் கொடுக்குறாரு. அதனால தான் அங்கே திறமையை வச்சுக்கிட்டா அவன் முன்னுக்கு வரான், அவ்வளோதான். இந்த பிராமணியம்
இவங்க எப்பவுமே பவர் ஹப்ல மேல இருக்கலாம் புதுசா பார்க்கலாம் நம்ம காலங்காலமா பார்த்துருக்கோம். இப்போ விட அப்போ அதிகமாக இருந்திருக்கு. இந்த சார் அப்போ அதிகமாக இருந்திருக்குன்னா மற்ற இப்போ இன்னைக்கு சொல்கிற இந்த ரிசர்வ்டு பீப்புளுக்கு அன்னைக்கு சரியான வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. பவர் ஹப்ல இருந்ததே பிராமின்ஸ் தான். நினைச்சா பண்ணிருக்கலாம், ஏன் பண்ணல? பிராமின்ஸ் பண்ணல. எந்த பிராமின் சீஃப் மினிஸ்டர் இருந்தார் சொல்லுங்க? எந்த பிராமின் கோயில் கட்டியிருக்கான்னு சொல்லுங்க? சும்மா எல்லாம் உளறல், வாயை திறந்தா பொய்ய சொல்லிட்டு இருக்குல்ல. சீஃப் மினிஸ்டர் இருக்கிறது ஒரு 5 வருஷம் சார். ஆனா கீழ இருக்க அபிஷியல்ஸ் எல்லாம் செய்ய முடியும். அவங்க இருக்கிறது ஒரு கலெக்டர் ஏன் சால்வ் பண்ணல? முதல்ல பந்தாடினது கள்ளக்குச்சியில் தூக்கி போட்டது யார்? கலெக்டர் தானே தூக்கினாங்க. அப்புறம் அவ்வளோதான். அதனால எல்லாமே இல்லை. அவர்களுக்கு ஆளக்கூடியவர்களுக்கு விசுவாசமாக இருந்தாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே கிடையாது. அதுதானே ஆனஸ்டி. உனக்கு யார் முதலாளியோ முதலாளிக்கு நீ விசுவாசமாக இருக்க. முதலாளிகிட்டையும் விசுவாசமாக இருப்பேன், எதிராளிகிட்டையும் விசுவாசமாக இருப்பேன்னா இது நான் கட்சியா? அது வேற இருக்காங்க இப்போ. அது வேறு எல்லா இடத்துலையும் இருக்காங்க. எனக்கு பரிதாபமாக இருக்குது அந்த பொண்ணுடைய மரணம். அந்த தினசரி பார்க்குறேன், தற்கொலைன்னா அதுக்கு என்ன காரணம்னா நம்ம மார்க்கு தான் முக்கியங்கிறத ரொம்ப சொல்கிறோம். மார்க் முக்கியம் இல்லை. மார்க்கை தாண்டி ஒழுக்கமும் உன்னுடைய வாழ்க்கையும். அன்றைக்கி சொன்னாங்க போண்டா பஜ்ஜி போட சொல்லிட்டாரு மோடி, இவர் டிக்கெட் வச்சுருக்காருன்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஸ்விக்கினால் எத்தனை பேர் பிழைக்கிறாங்க? இது அமெரிக்காவில் போய் டேபிள் க்ளீன் பண்ணுறோம். அந்த பையன் காலையில் படிச்சுக்கிட்டு சாயங்காலம் சர்வராக ஒர்க் பண்ணுறாமா, அவனே சம்பாதிக்கிறான், பெருமையாக சொல்கிறேன். அதே இங்கே வந்து பைக் ஓட்டி சர்வ் பண்ணால் ஏன் கேவலமாக பேசுகிறீங்க? இது ஒரு வேலை வாய்ப்பு இல்லையா? படிக்கிற பசங்க எல்லாருக்குமே எத்தனை வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அது இந்தியாவோட வளர்ச்சி தானே. ஏன் அதை பார்க்க மாட்டேன்றீங்க? நீ சும்மா அவனுக்கு ஸ்கூட்டர் வாங்கி தரேன், இவனுக்கு ஸ்கூட்டர் வாங்கி தரேங்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்விக்கி சொமேட்டோவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நான் லோனில் ஸ்கூட்டர் தரேன்னு சொல்லுங்கள். அது கவர்மெண்ட்டுக்கு. நான் முதல்ல ஒரு கட்சிக்கு தலைமை தாங்கிறதுக்கு மாயாவதி டயத்தில் என்னை கூப்பிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு 100 கோடி ரூபா கொடுத்தா நான் தலைமை இருக்கிறேன். காசு கேட்டிங்க நீங்கள்? 100 கோடி ரூபா. எதுக்கு 100 கோடி ரூபான்னு கேட்டாங்க. ஒரு கட்சி இதை வந்து பிராமணர்களையும் தலித்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய கட்சி ஆகணும்னு நீங்கள் யூபி ஃபார்முலாவில் பார்க்குறீங்க. அந்த மாதிரி செய்யணுன்னா இந்த கட்சி நமக்கு என்ன செஞ்சுதுன்னு அந்த கட்சியில் இருக்கிறவங்க யோசிக்கணும். அதனால் முதல்ல இந்த 234 மாவட்டம் இருக்குன்னா 234 கான்ஸ்டியூன்சி இருக்குன்னா 234 கான்ஸ்டியூன்சிலையும் கிட்டத்தட்ட 580 கார் வாங்கிட்டு ஃப்ரீ கார் டிரைவிங் சொல்லி கொடுத்து 15 நாளில் அவங்களுக்கு ஃப்ரீ டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி கொடுக்கணும். அப்போது என்ன, ஒரு மாதத்துக்கு 60 பேர் ஒரு கான்ஸ்டியூன்சினா 200, இதுக்கு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்? அப்புறம் டெய்லரிங் சென்டர் ஃப்ரீயாக ஆரம்பிங்க. இதுக்கெல்லாம் பணம் வேணும். ஒரு கார் ஒத்துக்கிட்டாங்களா அவங்க? இதுக்கு எப்படி ஒத்துப்பாங்க? ஒத்துக்கல. என்ன பண்ணுவா? எனக்கு நான் கட்சியை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு நான் எடுத்து பேங்க்கில் போட்டிருந்தாக்கா அப்போ ஒத்துட்டுருப்பாங்க. நான் இவ்வளோலாம் செஞ்சாதான். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு கட்சிக்கு போகிறீங்க. நான் ஐடியாலஜி படி எனக்கு பிஜேபி பிடிச்சிது. ஏன்னா இப்போ புதுசாக நான் சேரலை. நான் 1990லேருந்து பிரச்சாரம். ஆர்எஸ்எஸ் மெம்பரா சார் நீங்கள்? இல்லை, அதை விட என்ன ஒழுக்கமாக தான் வளர்த்துருக்காருங்க அப்பா. அதெல்லாம் ஒன்றும் நான் இதிலலாம் சேர்ந்து தான் அப்படிலாம் வரணும்னு அவசியமே கிடையாது. நான் காலையில் சீக்கிரம் ஏந்துக்கணும். 6 மணிக்கு ஏந்துக்கணும்னா 6 மணிக்கு ஏந்துக்கலாம். தடார்னு ஒரு பக்கெட் தண்ணியை கொட்டிட்டு வர மேலே தண்ணீர் நம்ம துடைச்சிக்கிறது மாதிரி இல்லை, படுத்துக்கிற பாய்கெல்லாம் கொண்டு போய் காய வச்சிடணும். இல்லாட்டா நைட்டு படுக்க முடியாது மறுபடியும் எனக்கு. அந்த மாதிரிலாம் நான் டிசிப்ளினாக இருந்திருக்கேன். ஆஃபீஸ்லேருந்து வரும்போது எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க அப்பாவுக்கு. நாசில் 4 பேர் நிற்போம். பெரம்பு எடுத்து யார் என்ன தப்பு பண்ணாரோ அடிக்கும். என்ன அடிக்கும்போதே என்னோட கடைசி தம்பி கிருஷ்ணமூர்த்தி ஒன்றுக்கு போயிடுவான். சரி, அவனை மட்டும் மன்னிச்சிடுவார். 3 பேர் அடி வாங்குவோம், தங்கியும் சேர்த்து வாங்குவா. ஸோ ஆர்எஸ்எஸ் விட உங்கள் வீட்டில் அப்பா போலீஸ் டிசிப்ளின் சார், வாழ்க்கையின் கட்டுப்பாடு. இப்போ இது வந்திருக்கேன் மிலிட்ரி. இது அக்னிபாத் எவ்வளோ சிறந்த முயற்சி. என்ன அக்னிபாத்தில் என்ன கெடுதல் சொல்லுங்கள்? என்ன கெடுதல் வரும்? 4 வருஷம் கட்டுப்பாடாக இருக்கான். அவனுக்கு வெளில வரத்து 12 லட்ச ரூபாயோ 25 லட்ச ரூபாய் பணம் கிடைக்கிது. இருக்கும்போது சம்பளம் கிடைக்கிது. ஃபுல் டிசிப்ளின் கிடைக்கிது. எந்த இடத்துக்கு போனாலும் இனிமேல் எப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அக்னிபாத் தான் கேட்பாங்க. இன்னும் 4 வருஷம் கழிச்சு அதான் நடக்க போகுது. ஆனால் ராணுவ வீரர்களே ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்படின்னா ஏடிஎம்ல ஒரு வாட்ச்மேன் வேலையோ ஸ்கூல் கேம்பஸ் வாட்ச்மேன் வேலை தான் கிடைக்குது. எந்த ஒரு ராணுவ வீரருக்கு சிப்பாய் லெவலில் வெளியே வந்தவங்களுக்கு பெரிய வேலை கிடைச்சதில்லை. சிப்பாய்ங்கிறது யாருங்கிறது பார்க்கணும். மேஜர் ஜெனரலை கூப்பிட்டு ஏடிஎம்மில் போடுவீங்களா? யார் என்ன இராணுவத்தில் கூட யார் என்ன படிப்பு படிக்கிறாங்க, என்ன லெவலில் இருக்காங்கன்னு பார்த்து தான் அந்த வேலை கிடைக்கும். ஏன்னா அக்னிபாத்தில் ஆஃபீஸர்ஸே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் சிப்பாய் மட்டும். சிப்பாய் தான் பண்ண. அப்போ என்ன உங்களுக்கு எங்கே வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது? வாட்ச்மேன் வேலை தான் சார் கிடைக்கும். ஏன்னா டிகிரியும் படிக்கல. நீங்கள் என்னமோ இராணுவத்துலேருந்து வந்த 100 பேருக்கு வாட்ச்மேன் வேலை கொடுத்த மாதிரி பேசுகிறீங்க. இதெல்லாம் வெறும் வாய்ஸ் சவடால் அடுத்தவனை ஒழிக்கக்கூடிய நெகட்டிவான வார்த்தைகள். சரி சார், ஓப்பனாக கேட்குறேன் சார். டிகிரி படிக்கல சார், 17 வயசுக்கு மேலே நீங்கள் உள்ளே வரலான்னு சொல்லிட்டாங்க சார். நான் போயிட்டேன் சார், 4 வருஷம் ஒர்க் பண்ணிட்டேன், சேவ் பண்ணிட்டேன், உள்ள வெளியே வந்துட்டேன். இப்போ நீங்கள் என்ன வேலை கிடைக்கும்?
இது அக்னி பாத்திரம் நான் ஒரு அக்னி வீரராக வெளியே வந்துட்டேன். இப்போ எனக்கு என்ன வேலை கிடைக்கும்? வந்துட்டீங்களா? நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து கார் கம்பெனியில் வேலைக்கு போகலாம், ஸ்கூட்டர் கம்பெனியில் வேலைக்கு என்ன வேலை கேட்குறேன்? எந்த வேலைக்கு வேணால் போகலாம். சுந்தரம் மோட்டார்ஸ் இருக்குது. சுந்தரம் மோட்டார்ஸில் எல்லாருமே அந்த வேணு சீனிவாசன் மாதிரி ரூம்லேயே உட்காந்துருக்காங்க. அங்கேயும் மெக்கானிக் இருக்கிறாங்க, அங்கேயும் இருக்காங்க. அங்கே வேலை செய்கிற மெக்கானிக்லேயும் எத்தனை ஐயருங்க இருக்காங்க, எத்தனை எல்லா அந்த தொழில்கிட்ட கற்றுக்கணும். எந்த ஒரு தொழிலையும் கற்றுக்க முடியாதா? ஜிஏ அசோகன் தெரியுமா? பேக்கெட் நாவல் 34 பத்திரிகையை நடத்தினவர் அவர் யார்? அவர் முதல்ல சென்னைக்கு வரும்போது கையில் 25 பைசா, அந்த 25 பைசாவில் 5 முட்டையை வாங்கி அவிச்சு ஒரு முட்டை 50 பைசாக்கு விற்றார், 2000 ரூபா. ஓகே, அடுத்த நாளைக்கு அதுக்கு பணத்தை வாங்கி விற்று அப்படி பணம் உழைக்கணுங்கிற எண்ணத்தை நீங்கள் ஏன் இதை எதிர்க்கிறீங்க? வாட்ச்மேன் வேலை வாட்ச்மேன் வேலை இல்லையா அது? அவன் என்ன திருடனை அனுப்புகிறான்? என்னத்துக்காக இப்படி பேசுகிறீங்க? என்ன வாட்ச்மேன் வேலை? இங்கே பானிபூரி விற்கிறான் புத்தி இல்லையா? நீ காசு கொடுத்து வாங்குற, அவன் எல்லாத்தையும் உங்ககிட்டேருந்து காசை வாங்கிட்டு அவன் ஊருக்கு அனுப்புகிறான். அந்த அறிவு கூட இல்லாமல் பானிபூரி விற்கிறான்னா நீ தில்லு உனக்கு கொடுக்குறேன், மாவு கொடுக்குறேன், ஒரு பானிபூரி பண்ணி காமி. எதை வேணால் சொல்கிறதுன்னா தப்பு இல்லை. அப்படியே சார் யங்ஸ்டர்ஸ்லாம் அந்தளவு போராட்டம் பண்ணாங்க, ரயிலை எரிச்சாங்க, அவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. எதுக்கு யங்ஸ்டர்ஸ்? அது காரணம்லாம் வேறு பாலிடிக்ஸு, வேறு மோடிக்கு எதிரான பாலிடிக்ஸுங்க. அது மோடிக்கு எதிரான பாலிடிக்ஸ். நாளைக்கு இத்தனை பேர் டிசிப்ளினாக வந்துட்டா அவன் தேசப்பற்று வந்துடும். அவனுக்கு தேசப்பற்று வந்துட்டுனா இந்த மாதிரி தேசத்துக்கு எதிரான அயோக்கியத்தனம் பண்ண முடியாது இல்லை. அதுக்காக சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ இதே ஸ்கீமை ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்திருந்தாங்கன்னா மிகப்பெரிய பேர் வந்திருக்கும். அவங்க கட்டம் எப்படி இருக்குன்னு தெரியலையே நமக்கு. கட்டம் அதெல்லாம் கூட பார்ப்பீங்க ஃபுல்லாக தெளிவாக? கண்டிப்பாக. ஏன் அவங்களே கட்டமாக தானே இப்போ இது நடக்குது, இது செஸ் விளையாட்டு நடக்குது. அப்புறம் என்ன, ட்விட்டர்லேருந்தெல்லாம் ரொம்ப வெளில வந்துட்டேன். சாமி படம், ஆடிப்பூரம் இதெல்லாம் தான் போடுறேன். ஏன்னா வெறும் அசிங்கமாக இருக்குது, ஏதோ ஒரு வெறியில் பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன்னா உங்கள் மேலே இந்த ட்விட்டர் பதிவு சார்ந்தெல்லாம் வீட்டுக்கு எதிராக கும்பல் கூடி கல்லெடுத்து அடிச்சு கல்லெடுத்து அந்த கும்பல் கூடுற வரைக்கும் ஓகே. கல்லெடுத்து அடிக்கிறதுக்கு இவங்கெல்லாம் ஜட்ஜு இவங்க யார் நீதி கொடுக்குறதுக்கு? அது அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம ட்விட்டர் யூஸ் பண்ணுறது இல்லையோ? இல்லை ட்விட்டரில் அந்த இது கிடையாது. அது ஃபேஸ்புக்கில் ஒரு விஷயத்தை ஃபார்வேர்ட் பண்ணினேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதுறீங்க, அதை எனக்கு அனுப்புகிறீங்க, நான் அனுப்புகிறேன். அது அரை மணி நேரத்தில் அது தப்பான விஷயம் தெரியுது, நான் டெலீட் பண்ணிடுறேன். அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 50,000 பேர் போட்டால் அவன் குற்றவாளியா நான் குற்றவாளியா? நான் தான் போட்டுட்டு அதில் தவறான வார்த்தைகள் இருக்குது, சரியாக படிக்காமல் முதல் 4 லைன் மட்டும் படிச்சுட்டு ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டேன், அதை டெலீட் பண்ணிவிட்டேன். இதில் சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலும் நான் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். எந்த பெண்களையும் தவறாக பேச வேண்டிய நோக்கம் எனக்கு இல்லை. எனக்கு அம்மா இருக்காங்க, சகோதரி இருக்காங்க, மகள் இருக்கா. நான் ஏன் இன்னொரு பெண்ணை தவறாக பேசணும்? ஏன்னா பத்திரிகையாளர் பெண்கள்னு சொல்லவே அது பெரிய இஷ்யூவாக இல்லை சார். அதில் என்ன கண்டென்ட்னு எனக்கு தெரியாது சார். நான் என்ன சொல்ல வரேன், அதுக்கு பிறகு எவ்வளோ பேர் சொன்னாங்க, ப்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு சொல்லலையா நீங்கள்லாம் யாருன்னு ஒருத்தர், அதை ப்ரெஸ் அதையும் வீடியோ எடுத்துகிட்டு இன்னும் ஃபோக்கஸ் சரியாக வரலையா, இன்னும் தெளிவாக சொல்லுங்கள் இன்னொருத்தர் கேட்டுக்கலையா இதை? அப்போது அது என்னென்னா நம்ம ஊரில் என்னென்னா அடிப்படையாகவே வந்து வெறுப்பு அரசியல். அதாவது என்ன மெசேஜுன்னு பார்க்குறதில்ல, யார் மெசேஞ்சர்னு பார்க்குறாங்க. யோகா பண்ணுறது நல்லது, ஆனால் அது மோடி சொன்னால் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இதுதான் அடிப்படை. இந்த மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும். எஸ்வி சேகர் சொல்லிட்டான், யார் பாப்பார் பையன் சொல்லிட்டான், விடக்கூடாது. இதுதான் பிரச்சனை. அந்த பாப்பார பையன் சொல்கிற வார்த்தை பதத்தை சொன்னீங்களா சார்? ஆமாம். அந்தளவு தமிழக மக்களுக்கு இந்த குறிப்பிட்ட தமிழக மக்களுக்கெல்லாம் இல்லை, சில குறிப்பிட்ட தமிழக அரசியல்வாதிகளுக்கு, அரசியல் வியாதிகளுக்கு. ஓகே, 97 versus 3%. 97% 3%ங்கிறது ஒரு கால்குலேஷனில் ட்ரை பண்ணி இன்னி வரைக்கும் அது ஃபெயில் தானே ஆச்சு, ஜெயிக்கலையே. ஓகே, இங்கே தமிழ்நாட்டில் வேணால் பெரிய பொசிஷனில் வராமல் இருக்கலாம். டெல்லியில் போய் ஐயா அவர் தானே அங்கே இருக்கார், ஐயோ அவர்கிட்ட தான் போகணும், இங்கே இருக்கிற மினிஸ்டராக இருந்தாலும் அங்கே தான் போய் நிற்க வேண்டியிருக்கு. அதான் சார் புரியல. இப்போது ஒரு பவர் ஹப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த சக்தி மையத்தில் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 75 பேர்கிட்ட பிராமின்ஸாக இருக்காங்க. இல்லை, 75 பேர் சாத்தியம் இருக்குன்னா அவன் படிக்கிறான், அதை தவிர வேறு எதுவும் சிந்திக்கிறது கிடையாது. அந்த படித்து முன்னுக்கு வரணும், நம்ம குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரணும், நம்ம வேறு எந்த வம்புக்கும் போகக்கூடாது. பஸ் டே காலேஜ் டே கொண்டாடிக்கின்னு பஸ் மேலே ஏறி கல் அடிச்சிக்கின்னு டான்ஸ் ஆடிக்கின்னு ரூட்டு தலையெல்லாம் பண்ணுறது இதிலெல்லாம் வரமாட்டாங்க. அவன் பாட்டுக்கு அவன் குடும்பத்துக்கு ஒழுக்கமான ஒரு பையனாக வரணும்னு நினைக்கிறவங்க தான். பிராமின்ஸ் மட்டும் தான் ஒழுக்கமாக இருக்காங்கன்னு சொல்ல இல்லை. இதில் நான் நீங்கள் சொல்கிறதுல முற்படுத்தப்பட்ட சமுதாயம், திருப்பி பிராமின்க்கு இன்னைக்கு கூட பாருங்கள் ஒரு பேப்பரில் போட்டிருக்கு, முற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு 10% கிடையாது, சலுகைகள் மறுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு. ஏன் அப்படி சொல்லுங்க? என்ன முற்படுத்தப்பட்ட சமுதாயம்? யார் முற்படுத்தப்பட்டவங்க?
இது தவறான வார்த்தை. இது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் மாறி மாறி கை முழுக்க சாணியை வச்சுக்கிட்டு இருந்தால் அந்த எங்கே அடிக்கலான்னு தோணத்தான் தெரியும். கையில் சந்தனம் வச்சுக்கிட்டா நம்மளே வச்சு இட்டுக்கலான்னு தோணும். அப்போ எஃப்சின்னு சொல்கிறாங்களா, ஃபார்வர்ட் காஸ்ட். ஃபார்வர்ட் காஸ்ட்டை எங்கே ஃபார்வர்ட் காஸ்ட் சொல்கிறாங்க? ஓசி ஆக்கிட்டாங்கல்ல, இப்போ அதர் கம்யூனிட்டின்னு ஆக்கிட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ரிசர்வேஷன் 69% கொடுத்துட்டிங்கன்னா பாக்கி 31% இவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? அப்போ இந்த 31%லேயும் இதில் அதிகமான மார்க் வாங்குவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ரிசர்வேஷன் கொடுப்பாங்கன்னா அப்போ ரிசர்வேஷன் என்பது 80-85% போகுதுன்னா இது சமூக அநீதி. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் ஏதாவது தப்பாக சொல்கிறேன்? நான் சமூக அநீதி இது நடக்கிறது. தமிழ்நாட்டில் நம்மளுடைய செக்ரட்டேரியட்டில் போய் 31% இருக்கக்கூடிய மற்ற நீங்கள் சொல்கிறீங்கன்னா இந்த ஓசி கம்யூனிட்டியோட எந்த டீட்டெயில்ஸாவது இருக்கான்னு பாருங்கள். கிடையாது. 69% மக்களை பற்றிய விவரங்கள் மட்டும்தான் இருக்கும். இதை கலைஞர்கிட்டே நான் சொன்னேன். என்ன ரியாக்ட் பண்ணார்? எங்களுக்கு ஒரு 10% எங்களுக்கும் ஒரு 10% ரிசர்வேஷன் கொடுத்துருங்க சார் அப்படின்னு. நீங்கள் எங்கே 10% இருக்கீங்க அப்படின்னாரு. அதான் நீங்கள் அப்படியே பழைய கதையே சொல்லிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டில் 47,000 கோயில் ஹெச்ஆர்என்சியில் இருக்குது. அதை தவிர தனியார் கோயிலும் இருக்குது. 50,000 கோயில் வச்சுக்கோங்க. ஒரு கோயிலை சுற்றி 100 பிராமணன் வச்சுக்கிட்டா நாங்கள் 50 லட்சம் பேர் இருக்கோம். ஓகே, 5% வருது. 10% கேட்டால் தான் நீங்கள் 5% கொடுப்பீங்கிறது தான் கேட்டேன். இதை சரி, எனக்கு ஒரு விஷயத்தை பதில் சொல்லுங்கள். நீங்கள் என்னுடைய எங்கள் அப்பாவுக்கு பிறகு என் கையை பிடிச்சி பேசுகிறத என் தந்தையினுடைய உணர்வை நான் உங்ககிட்ட பார்க்குறேன். இதெல்லாம் உணர்வுபூர்வமாக வர வார்த்தைகள். இதெல்லாம் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் கலைஞருக்கு பீரியடில் இருந்த உங்களுடைய ரெஸ்பெக்ட் இப்போ இருக்குமாங்கிறது நமக்கு தெரியாது. அதெல்லாம் வேறு விஷயம். அப்போது சொன்னேன், எஸ்சி எஸ்டி எல்லாம் சொல்கிறீங்க. அப்புறம் சுடுகாட்டில் வேலை செய்கிற வெட்டியான்களை இந்த பிராமணன் தான் பேசி அரசு ஊழியராக்கிறான். எத்தனை அதே கம்யூனிட்டி சேர்ந்தவங்க எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க. யாராவது கேட்டிருக்காங்களா? நான் தானே கேட்டேன். ஏன் கேட்டேன்? ஏன்னா அவனும் படிக்கணும். எத்தனை நாளைக்கு டெய்லி காலையில் எழுந்தோன்னு பணத்தோடையே உட்காந்துருப்பான். நான் மட்டும் சொன்னேன், என்னடா பழைய பசங்களை படிக்க வை. நாளைக்கு ஒரு ஜேசிபி மாதிரி ஒன்று வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்து போடுவாங்க. இல்லைன்னா இது வச்சுன்னா டக்குன்னு போச்சா டப்பான இவ்வளோ டப்பாவில் ஆஸ் வந்துட்டு போடும். யாருக்கும் எந்த வேலையும் இருக்காது. படிக்க வைங்க குழந்தைய அப்படின்னு நான் போய் ஒவ்வொரு சுடுகாட்லேயும் நான் அடக்கம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இருக்குது. அப்போது அந்த பிணத்தை கொண்டு வரான் பார்த்தீங்களா, அவனும் பிராமணன். அந்த காலில் இருக்கிற முடிச்ச அவுத்துட்டு அந்த வெட்டியான்கிட்ட கொடுக்குறான். அப்போ அவர் அந்த வெட்டியான் அதை பணத்தை குழியில் இறக்குறார். அந்த குழியில் இறக்குற வரைக்கும் கூட இருக்கானே அவன் உயர்ந்த ஜாதிங்கிறீங்களே, இது என்ன சமூக நீதின்னு அவர் கண்ணில் தண்ணீர் தளிம்பிச்சு. அதுக்கு மேலே என்னத்தை சொல்கிறது? கேட்குறப்ப எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு சார். அவ்வளோதான், இதான் உண்மை. இன்றைக்கி பிராமணனில் செங்கல் சூளையில் வேலை செய்கிறவன் இருக்கிறான், ஆட்டோ ஓட்டுறவன் இருக்கிறான், டேபிள் துடைக்கிறவன் இருக்கிறான். அவங்கெல்லாம் என்ன எல்லாம் டாட்டா, பிர்லா, டிவிஎஸ்ஸு இதுவா? ஆனால் பாம்பு அடிக்கிற மாதிரி பிராமணர்களை பார்த்தா அடிச்சுட்டே இருக்காங்களே. அது முட்டாள்தனம், பயம். எதுக்காக பயம்? பயம். அவங்க ஏதோ தப்பாக சொல்லி கொடுத்துட்டாங்கல்ல. யார் சொல்லி கொடுத்துருக்காங்க? சொல்லி கொடுத்தா எவனா இருக்கான், எவன் வேணா இருக்கலாம். தவறான விஷயங்களை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது இவங்கெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, திராவிட கலாச்சாரத்தில் அந்த ஜமுக்காலத்தில் வடிகட்டிய பொய்ன்னு அப்படி விட்ட பைய ஆரம்பிச்சிட்டாங்க 1950ஸ்லேருந்து. எங்களுக்கு சுதந்திரம் வேண்டாம், நீங்களே இருங்கன்னு அந்த வெள்ளைக்காரன் கையை பிடிச்சி கெஞ்சினவனெல்லாம் இன்றைக்கி நான் சுதந்திர கொடியை போடுறேன்ட்டு பெருமையாக போடுறோன்னா எவ்வளோ வேடிக்கையாக இருக்கும். அது மாதிரி தான். ஏன்னா நம்ம இந்த பக்கம் அடித்தா அவங்க உடனே சாவர்க்கிற கையில் எடுத்துருவாங்க. என்ன வேணும்? சாவர்க்கிற மன்னிப்பு கேட்டேன். மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். பொய் சொல்கிறவன், திருடன், புறம்போக்கு இந்த மாதிரி இருக்கிறவன் தான் மன்னிப்பு கேட்க தெரியாமல் மேலே பொய் சொல்லி மாட்டிப்பான். என்னுடைய மேட்டர்லேயே ஃபார்வேர்ட் பண்ணுறதுலையே கன்னத்தை தட்டிய கவர்னரும் சம்மந்தப்பட்ட பெண்ணும் அப்படியே தான் உடனே அதை படிக்கும்போது நம்ம தெரிஞ்சவர் ஆரம்பிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஓ, கவர்னர் மேட்டர் 2 நாள் முன்னாடி நடந்தது போல் இருக்குது அப்படின்னு தான். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே 7-8 பக்கம் அசிங்கமாக யாராவது எழுதியிருந்தால் அதுக்கு நம்ம எப்படி பொறுப்பாக இருக்கும்? உங்களுக்கு அட்மின்லாம் கிடையாது, நீங்களே தான் போஸ்ட். இல்லை, நான் தான். அதுதான் என்ன சில பேர் நீ ஏன் போட்டேன்னு ஒத்துக்கினேனா? எனக்கு அது பழக்கமே இல்லை. தப்பு பண்ணிட்டேன், நான் தான் பண்ணேன், எடுத்துட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன், சாரின்னு சொல்லிட்டேன். டெல்லி வரைக்கும் போச்சு இந்த ப்ரெஸ்ஸில். டெல்லியில் உடனே சொன்னாங்க ஸ்டாப் பண்ணிவிடுங்க, அவருக்கு எதிராக பண்ணக்கூடாது, அவர் தான் அப்பாலஜி கேட்டார்ல அப்படின்னு. அதுக்கு பிறகு தான் இதை கேஸை போட்டு இது பண்ணாங்க. நான் ப்ரூவ் பண்ணிட்டு போகிறேன். ஆனால் அப்போ ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சுல்ல சார், என்னப்பா சாமானிய பண்ணி தான் தூக்கி உள்ளே போட்டிருப்பீங்க, ஆனால் எஸ்பி சேகர் அப்படின்னதும் சார் ஜாலியாக போலீஸ் பந்தோபஸ்தோட தவறான புரிதல் சார். கைது என்பது கடைசி கட்டம் தான்.
யாரை வேணால் கைது பண்ண முடியாது. சினிமாவை டக்குன்னு பாகிஸ்தானில் மோட்டர் பைக்கில் போயிட்டு கைது பண்ணி கூட்டின்னு வரத்துக்கு எதுவுமே கிடையாது. கைது என்பது மிக கடைசி. ஓகே, அது யாராக இருந்தாலும் எந்த கேஸாக இருந்தாலும் சரி. நான் என்னை கூட தான் ஒருத்தர் கேட்டார், எஸ்வி சேகர் ஜெயில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு, ஜெயில் பார்க்கணும். கட்சியில் அந்த ஆளுக்கு பெயில் கிடைக்கவே 20 நாள் ஆயிடுச்சு. நான் கடவுளை தான் வேண்டிப்பேன், அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா உங்க ரிலேட்டிவ் தான் அந்த டைம்ல தலைமைச் செயலாளராக அவங்க என்ன சார் பண்ணுவாங்க? அதுக்கு மேலே என்ன அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏன்னா அவங்க மேலே ப்ளேம் பண்ணாங்க. சொன்னாங்க, நீங்கள் வந்து இது மாதிரி பிரச்சனை வருது, நீங்கள் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிடுங்கன்னு சொன்னாங்க. அவ்வளோதான் சொன்னாங்க. ஓகே, மற்றபடி சேஃப்கார்ட் நான் இன்னைக்கு சொல்கிறேன் ஒரு போலீஸ்காரரோ ஒரு இன்ஸ்பெக்டரோ ஒரு ஏட்டோ அவர் பையனை நீங்கள் தூக்கி வச்சுருவீங்களா உள்ள? நான் லீகலாக போனேன். ஓகே, அவங்களே உங்களை காப்பாற்றலை. செய்யவே மாட்டாங்க சார். எதுக்கு செய்வாங்க? அவங்க எக்ஸ்டென்ஷனே வேணான்னு சொன்ன முதல் சீஃப் செக்ரட்டரி அவங்க. 38 வருஷம் நான் நல்லா சர்வ் பண்ணிட்டேன் போர் எனக்குன்னாங்க. ஸோ இதில் வெறும் பர்ஸ்பெக்டிவ் மட்டும்தான் மக்களுக்கு பார்க்கறது தான். நீ இப்போ என்ன என் எஸ்வி சேகர் முகம் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி அப்படி பார்க்குறது ஒன்று இருக்குது, அப்படி பார்க்குறது ஒன்று இருக்குது. அது பார்க்குறவங்க மூஞ்சி அவன் மனோபாவத்தை பொறுத்தது. நம்ம என்ன பண்ண முடியும்? நான் எல்லாருக்கும் நண்பர் தான் சார். ஏனென்றால் நான் சினிமா வழியாகத்தான் பிரபலமானேன், நாடகம் வழியாக தான் பிரபலமானேன். என்னை தெரியாதவெல்லாம் ராத்திரியெல்லாம் ட்ராமாவை கேட்டு என்னை எத்தனை பேர் சிரித்து என்னை சந்தோஷமாக பார்த்துருப்பாங்க. பெரிய சந்தோஷம். எத்தனை பேர் இன்றைக்கி என் ட்ராமாவுக்கு வந்தால் குழந்தைங்களெல்லாம் எனக்கு நமஸ்காரம் பண்ண சொல்லுவாங்க. சொல்லுவேன், அப்பா அம்மா காலை தவிர வேறு காலில் விழமாட்டேன்னு சொல்லு அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லுவேன். பார்க்குற இடத்துலலாம் புத்துன்னு காலில் விழ சொல்லக்கூடாது. அதுக்குன்னு சில இடம் இருக்குது. ஒரு பூஜை ரூமு, கோவிலில் போய் இன்னொருத்தர் காலில் விழக்கூடாது. கோவிலுக்கு போகிற இடம் சாமி காலில் மட்டும்தான் விழணும். எதுக்கு நீங்கள் ரோட்டில் கோவிலில் போன வரவங்க காலெல்லாம் புஷ்குன்னு விழுது? அதில் மாதா பிதா குரு தெய்வம், பெற்ற தாய் தந்தை காலில் நீங்கள் எவ்வளோ வேணாம். அதுக்கப்புறம் கல்வி போதிக்கக்கூடிய ஆசிரியர் விழுங்க, அதுக்கப்புறம் தான் கடவுள். இதெல்லாம் அடிப்படையாக சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு இன்றைக்கி கல்வியை சொல்லித்தரோன்னு ஆரம்பிக்கிறோம், ஒழுக்கத்தை சொல்லித்தரதை நிறுத்திட்டோம். இதான் பிரச்சனை. நேற்றுக்கு ஒருத்தர் சொல்கிறார், என்னுடைய பள்ளிக்கூடத்தில் ஸ்டேட் போர்டில் 2500 பசங்க படிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ 150 பசங்க படிக்கிறாங்க, நான் அடுத்த வருஷம் மூடிடுவேன் அப்படின்றான். இப்படி தான் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஸ்டேட் போர்டுடைய நிலைமை. அதனால தான் எல்லாம் சிபிஎஸ்சி போயிட்டாங்க. பல ஓப்பனான கேள்விகளுக்கு ஓப்பனாக பதில் சொன்ன உங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி கார்த்திக், அனைவருக்கும் நன்றி. வித்தகன் சேகருக்கும் மீண்டும் மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.